எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்குமா உங்களுடைய கூட்டணி தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றார்கள். பீகார்ல என்ன நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது. நிச்சயமாக வருவதற்கான அந்த அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கழக தலைவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எனவே தலைவருடைய வழியில் அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் மிக கவனமாக அதை கையாண்டு வருகிறது. தலைவர் தொடர்ந்து வழங்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார். செங்கோட்டை 3 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. தேவசபைக்கு மாலை முன்னேற் கூட்டம் செய்தியாளர் எங்களுடைய ஒற்றை இலக்கு துரோகத்தை வீழ்த்தணும். முதல்ல எடப்பாடி திமுக இவங்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடிக்கு தான் கதையை எதிர்ப்போட இருக்குது. அவர் அடுத்த கட்டமாக திமுக முதல்ல இந்த துரோகத்தை ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சூழல்ல இருக்காங்க. இது இன்னொரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். அது சம்பந்தமா கருத்து சொல்றது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இயக்கத்தை வலுப்படுத்தி கழக நிர்வாகிகளை தயார்படுத்தி வருகின்றார். அந்த வகையில் கோவை மாவட்டம் சட்டமன்ற தேர்தலை 10 தொகுதியிலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றன. அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஏன்னா கோவைக்கு வருகை தருகின்ற ஒவ்வொரு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகின்ற பொழுதும் தொடர்ந்து அரசினுடைய திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய பணிகளையும் புதிய திட்டங்களுக்கான அறிவிப்புகளையும் அதற்கான நிதிகளையும் வழங்கி வருகின்றார்கள். உங்களுக்கே தெரியும், தங்கநகை செய்யக்கூடியவங்க அவங்களுடைய கோரிக்கை, அந்த பூங்கா அமைப்பது எத்தனை ஆண்டு கால கோரிக்கை. ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்கார்ந்து அவங்க தொழில் செய்த சூழலை மாற்றி மிக பிரம்மாண்டமாக முதலமைச்சர்கள் அவங்க பகுதிக்கே நேரில் சென்று சந்தித்து கோரிக்கைகளை கேட்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டு நிதிகளை கொடுத்து அந்த கட்டிட பூங்கா பணிகளுக்கான அடிக்கலையும் நாட்டியிருக்கின்றார்கள். அந்த பணிகள் மிக விரைவாக முடித்து அவருடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அதே போலதான் அவினாசி சாலையினுடைய மேம்பாலம் கடந்த காலங்களில் அது தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட வெறும் 80 கோடி ரூபாய் தான் அவங்க செலவே பண்ணியிருந்தாங்க. நீதிமன்றத்துல வழக்கு இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்துச்சு. அந்த வழக்குகள் எல்லாம் முடிக்கப்பட்டு ஏறத்தாழ 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பாலப்பணிகள் முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அதே போல நூலகம் கட்டக்கூடிய பணிகள், செம்மொழி பூங்கா அமைக்கக்கூடிய பணிகள், சாலை வசதிகள் அமைக்கக்கூடிய பணிகள், இப்படி தொடர்ச்சியாக கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு தொடர்ந்து நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள், திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தலாக அமையும். தமிழக வெற்றியாளர் சார்பில் பெரிய விதமான அறிவிப்புகள் போட்டியிருக்காங்க. எங்களுடைய கட்சிகளை பத்தி கேளுங்க, எங்களுடைய செயல்பாடுகளை பத்தி கேளுங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. மற்ற அரசியல் கட்சியினுடைய வேலைகள் என்ன என்பது பார்ப்பது எங்க வேலை அல்ல. எங்களுடைய செயல்பாடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வழங்குகின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அவருடைய கோரிக்கைகளை கேட்டு பெற்று அதை செயல்படுத்திட வேண்டும், நிறைவேற்றிட வேண்டும். அதுதான் ஒற்றை இலக்காக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட நிர்வாகிகளிலிருந்து கிளைக்கழகம் வட்டக்கழகம் வரை அந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செயல்படுத்திக்கொண்டோம். ஏன்னா மக்களோடு இரண்டர கலந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். கூட்டணி உருவாகும் இன்னொரு கட்சியை பத்தி, இன்னொரு கட்சியினுடைய நிலைகளை பற்றி அவங்க கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு கட்சியும் நீங்க அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவர்கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். எங்க கட்சியை பத்தி எங்க கிட்ட கேளுங்க, எங்க கட்சியினுடைய செயல்பாடுகளை பத்தி எங்க கிட்ட கேளுங்க. 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு காட்டுது. அதாவது என்னன்னா 2-3 மண்டலங்கள்ல பாதாள சாக்கடை அமைப்பதற்கான சொல்லி முடிச்சேன். பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகளை விரைவா முடிக்க சொல்லி அறிவுறுத்தி அந்த பணிகள் இப்பொழுது எந்த நிலையில முடிந்திருக்கிறதோ அதை முடிப்பதற்கான வேலைகளை வேகப்படுத்தியிருக்கோம், துரிதப்படுத்தியிருக்கோம். ஏற்கனவே கடந்த 10 ஆண்டுகளாக போடப்படாத சாலைகள், எப்பவுமே சாலையை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் அதனுடைய ஆயுள் காலம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சாலையும் போட முடியாது. அப்ப கடந்த ஆட்சியில போட்டிருந்தா இப்ப 5 வருஷத்துக்குள்ள சாலை போட வேண்டிய அவசியம் கிடையாது.
கடந்த ஆட்சியில் எந்த சாலையும் போடாத சூழல்ல தான் இப்பொழுது சாலை அமைப்பதற்கான நிதியில் 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. அதற்கு முன்பும் நிதிகளை கொடுத்தாங்க. இப்பொழுது கூடுதலாக தேவைப்படுகிற நிதிகளையும் கொடுப்பதற்கு முதலமைச்சர்கள் தயாரா இருக்காங்க. ஆக குடிநீர் திட்ட பணிகளா இருந்தாலும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளாகவும் இருக்கக்கூடிய நிலையில் நிறைவு செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. விடுபட்ட சாலைகள் இப்பொழுது கணக்கெடுக்கப்படுகின்றன. விடுபட்ட சாலைகள் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை எந்த சாலைகள் விடுபட்டு இருக்கோ, பாதாள சாக்கடை நடந்தது, குடிநீர் திட்ட பணிகள் நடந்தது, விடுபட்ட சாலைகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கும் நிச்சயமாக முதலமைச்சர்கள் நிதிகளை கொடுப்பார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த சாலைகளும் முழுமையாக அமைக்கப்படும். கோவை மேம்பாலம், அவினாசி சாலை மேம்பாலம் வந்து முழுவதுமாக நாங்க கட்டப்பட 1800 கோடியில வந்து 80 கோடி தான் செலவு செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா 50% பணிகள் நாங்க முடிச்சிட்டோம், ஆனா இவங்க வந்து எந்த பணிகளும் அப்ப வந்து செய்யல, தாமதப்படுத்துறாங்க. இப்ப 1800 கோடி ரூபாய் பாலத்துல 80 கோடிங்கிறது 50%. இது எது நாங்க வாய் வழியா சொல்றது செய்தி அல்ல. எந்த வருடம் எவ்வளவு தொகை செலவழிக்கப்பட்டது என்பது அதுக்கான பில்லு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாலம் கட்டினவங்களுக்கான நிதியை கொடுத்துருக்காங்கல்ல, எந்த ஆண்டு எவ்வளவு விடுவிக்கப்பட்டது என்பது அவங்ககிட்ட கேளுங்க. 50 விழுக்காடு சொன்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவரோடு கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, ஆண்டு வாரியா சொல்லுங்க. 2021 ஆட்சி முடியும் பொழுது அந்த பாலத்திற்கு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு, 2022ஆம் ஆண்டு செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு, 23ல செலவழிக்கப்பட்ட தொகை எவ்வளவு, 2021 எத்தனை வழக்குகள் இருந்தது, அதற்கு பிறகு எத்தனை வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டத, இதையெல்லாம் அவங்க கிட்ட கேள்வியா கேளுங்க. வெறும் 80 கோடி 50%ங்கிறது போற வழியில சொல்லக்கூடிய செய்தி அல்ல. சொல்லக்கூடியவங்க 2021 ஆட்சி முடிகின்ற பொழுது நாங்கள் இந்த பாலத்திற்கு இவ்வளவு தொகை செலவழித்தோம் என்று அவரிடத்துல ஆதாரத்தோட சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன்.